வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு போடப்படக்கூடிய முதல் காணொளி. தேர்தல் முடிவு வந்த உடனே என்னத்த காணொளி போட்டுக்கிட்டு அப்படின்னு வந்துச்சு. சரி, ஒரு நாள் கழிச்சு பேசலாம், 2 நாள் கழிச்சு பேசலாம் நினைச்சேன். இப்போ 4-5 நாட்கள் ஆகி போச்சு. இப்போ எதை பேசுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்துச்சு. சரி, தேர்தல் முடிவுகள்லேருந்தே தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இதுல தமிழ்நாட்டுக்கு எப்போதும் ஒரு தனித்துவம் உண்டு. இந்தியாவில் பல மொழிவழி தேசிய இனங்களும் பல மாநிலங்களும் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, ஒரு முற்போக்கு முகம் உண்டு. அதாவது இந்தியாவிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே இந்தி ஆதிக்க மொழிக்கு எதிராக போராடிய நிலம் தமிழ்நாடு தான். அதே போல இந்தியாவிலே பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு நாடு முழுக்க கலவரம் ஏற்பட்ட போது எந்த கலவரமும் இல்லாம அமைதி பூங்காவாக இருந்த நிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட காரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே பாஜகவை ஆள விடாத மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் எல்லாமே இந்த மக்களாட்சி காலத்துல உள்ள சிறப்புகள் சொன்னாலே இவ்வளவு சிறப்புகள் வருது. தமிழ்நாட்டுக்கான தனித்துவம், சிறப்பு, பெருமை, உயர்வுன்னு. ஆனா இந்த எல்லா முற்போக்கு பிம்பங்களும் அடையாளங்களும் சேர்ந்து நொறுங்குற மாதிரி சம்பவம் தான் இந்த தேர்தல் முடிவு. இந்த தேர்தல் முடிவுங்கிறது எதற்கான வீழ்ச்சி அப்படின்னு கேட்டா, அது தமிழ் தேசத்துக்கான வீழ்ச்சியா, திராவிடத்துக்கான வீழ்ச்சியா, இந்துத்துவத்துக்கான வீழ்ச்சியான்னு கேட்டா, இந்த தேர்தல் முடிவுகளுங்கிறது முழுக்க முழுக்க சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி. முழுக்க முழுக்க களத்துல போய் பரப்புரை பண்றாங்கல்ல களப்பணியாளர்கள், அவங்களுக்கான வீழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி தான். அதனால ஜனநாயகத்துக்குள்ள மிகப்பெரிய சீரழிவு இந்த தேர்தல் முடிவுகள். ஏன்னா இதுல தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துறவங்க எதையும் பார்க்கல. தன்னோட தொகுதியில யார் வேட்பாளர், அவர் நல்லவரா கெட்டவரா, மக்களுக்காக உழைப்பாரா, தொண்டாட்டுவாரா, ஊழியம் செய்வாரா, குற்ற பின்புலம் இல்லாதவரா, அவர் ஆணா பெண்ணா, எதையும் பார்க்கல. அவங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மேலோங்கி நிற்பது திரை கவர்ச்சி, அதீதமான உச்சபட்சமான திரை கவர்ச்சி. இந்த தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு யாருமே அனுமானிக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்னு யாராவது ஒருத்தர் 2 பேர், அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போல, பெருமாள் மணி போல யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அந்த பொது சமூகம் வினோதமா பார்த்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பொது சமூகத்தையே நாம வினோதமா பார்க்குற மாதிரி இருக்கு. 1.5 கோடிக்கு மேலான மக்கள் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப அந்த சமூகம் எதனை நோக்கி போகுதுங்கிற கேள்வி எழுப்பப்பட வேண்டியிருக்கு. அதாவது எல்லாரும் சொல்றாங்க, நாங்க தாவேக்காவை குறைச்சி மதிப்பிட்டோம்னு. தாவேக்காவை யாரும் இங்க குறைச்சி மதிப்பிடல, மக்கள் தான் மிகையா மதிப்பிட்டோம். மக்கள் குறைந்தபட்சமான அரசியல் புரிதல் கொண்டவங்க. மக்களுக்கு குறைந்தபட்ச அற உணர்ச்சி இருக்கும். அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகுங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க மக்கள் இந்த தேர்தல் காலத்துல முடிவெடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது எல்லாமே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் அந்தவாறாக வந்து விட்டது. தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. 108 இடங்கள்ல வெற்றி பெற்றதால அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா தனி கட்சி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. அந்த தனி கட்சி பெரும்பான்மை கிடைச்சாலும் முதல்ல என்ன சட்டமன்ற மரபு விதி அப்படின்னா, தனி கட்சி பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி ஆளுநர் மூலமாக பதவி பிரமாணம் எடுப்பதற்கு அழைக்கப்படும். அழைக்கப்பட்ட பிறகு பதவி பிரமாணம் எடுக்கப்பட்ட பிறகு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை அந்த கட்சி நிரூபிக்கணும். அப்படி தாவேகா அழைக்கப்பட்டு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டு அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட்டிருக்கணும் ஆளுநர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஆளுநர் அழைக்கவே இல்லை, ஆளுநர் கூப்பிடவே இல்லை. ஆளுநர் தனி கட்சி பெரும்பான்மை பெற்ற தாவேகாவை அழைக்காதது ஜனநாயக படுகொலை, ஜனநாயக விரோதம், அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி, திமுக, இடதுசாரிகள், கமலஹாசன், பொதுவான ஆட்கள் அப்படின்னு பலர் பேசுறாங்க. இது ஆளுநரோட அடாவடித்தனம், அத்துமீறல். ஆளுநர் திமிர்த்தனமாக செயல்படுவதா,
பாஜகவோட கைப்பாவையாக செயல்படுவதா, அமித்ஷாவோட உத்தரவு கிடங்க செயல்படுவதா, ஆளுநர் உடனடியாக தனி கட்சி பெரும்பான்மை பெற்ற தாவேகாவை பதவியேற்க அழைக்கணும் அப்படின்னு எல்லோரும் உரத்த குரல்ல பேசுறாங்க, கண்டிக்கிறாங்க, முழங்குறாங்க. எல்லோரும் பேசுறப்ப விஜய் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஆளுநருக்கு எதிராக அவர் வாயே திறக்கல. இதே போல ஒரு சம்பவத்தை சொல்லலாம். என்ன சம்பவம்னா, விஜய் ஒரு நடிகரா இருந்து குறுகிய காலத்துல, அதாவது 2.5 ஆண்டு காலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காரு. 2.5 ஆண்டு காலத்தை எப்படி குறுகிய காலம் சொல்றேன்னா, அறிஞர் அண்ணா 49 திமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சார். 67 ஆட்சியை பிடிச்சார். 18 ஆண்டு காலம் கழிச்சுதான் அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. முதல்ல 15 இடங்கள்ல வென்றாரு, அப்புறம் 50 இடங்களை வென்றாரு. அடுத்தபடியா தான் அவர் ஆட்சியை பிடிக்கிட்டார். இந்த ஆட்சியை பிடிச்ச உடனே அண்ணா சொன்ன கருத்து என்னன்னா, நாம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கணும், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு நாம ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. 18 ஆண்டு காலத்தை, அதாவது திமுக தொடங்கப்பட்டு 18 ஆண்டு காலம், அதுக்கு முடி திராவிட கழகத்துல பயணித்த காலம் இருக்கு, நீதி கட்சியில பயணித்த காலம் இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு 1/4 நூற்றாண்டு கால அனுபவம் இருக்கும், பொது வாழ்க்கை அனுபவம். ஆனாலும் அண்ணா குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிருந்தார். ஆனா இங்க 2.5 ஆண்டு காலத்துல தாவேகா ஆட்சியை பிடித்து விட்டது. இதே போல கட்சி தொடங்கி 8 மாதத்துல ஆட்சியை பிடித்தவர் ஆந்திராவில் என்டி ராமாராவ், என்டிஆர்னு அழைக்கப்படுறவர். அந்த என்டி ராமாராவ் 1984 அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறாரு. அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போறப்ப இந்த என்டி ராமாராவ் அமைச்சர்கள் இருந்த பாஸ்கர் ராவ் அப்படிங்கிற ஒருத்தரை அன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கி விட்டுறாரு ஆளுநர். அந்த சமயத்துல வெகுண்ட இருந்த என்டி ராமாராவ் இந்த ஆளுநர் எப்படி என்னோட அமைச்சரவையில இருந்த ஒரு அமைச்சரை முதலமைச்சராக்கலாம், என்னோட ஆட்சியை சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா முழுக்க போராட்டம் பண்றாரு ராமாராவ். ஆந்திரா முழுக்க போராட்டம் பண்ணதோடு மட்டும் இல்லாம கிளம்பி டெல்லிக்கு போய் ஜனாதிபதி மாளிகைக்கு முடி அணிவகுப்பு நடத்தி அந்த ஜனாதிபதி முடி கொண்ட போய் இவரோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கடுமையான போராட்டங்களை என்டி ராமாராவ் செய்தார். அப்படி செஞ்ச பிறகு அந்த நாடு முழுக்க பேசுபொருளாகுது, எதிரொலிக்குது. விளைவு 1 மாத காலத்துல அந்த பாஸ்கர ராவுங்கிறவர் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி என்டி ராமாராவ் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறார். அப்ப தன்னோட ஆட்சிக்கு ஒரு பங்கு வருதுன்னப்ப துணிந்து முடிவெடுத்து அவர் மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்தி டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ணி அவர் தன்னோட வலிமையை நிரூபிச்சார். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் டெல்லிக்கு கிளம்பி போக வேண்டாம், டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சண்டை போட வேண்டாம், அங்க ஆளக்கூடிய பாஜக குறித்து, அமித்ஷா குறித்து, நரேந்திர மோடி குறித்து கூட வாய் திறக்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஆளுநரோட செயல்பாடு ஜனநாயக படுகொலை, விதி மீறல் அப்படிங்கிற வார்த்தையை கூட பதிவு பண்ண முடியாது. ஆனா இப்போது வரைக்கும் அவர் பயன்படுத்தல, பதிவு பண்ணல. இப்ப 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப யாரோட தயவை நம்பி நிற்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அண்ணன் திருமாவளவன், இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதுல நாம் பேசிக் கொண்டிருக்கிற தருணத்திலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை தனது 2 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அநேகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன சுவாரஸ்யமான செய்தின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் ஐயா பே. சண்முகம். அவர் வாசாத்தி அந்த வன்கொடுமையில களத்துல போராடி அந்த மாட்டுக்கு எடுத்துல கள நாயகன் தான். அதுல அவருக்கு உயரிய பங்களிப்பு உண்டு, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த வாசாத்தி வன்கொடுமைக்கு சூத்திரதாரி யாருன்னா செங்கோட்டையன். இப்ப இந்த செங்கோட்டையனும் இந்த சண்முகமும் ஒரே பக்கம் நிற்பாங்களாங்கிறதான் நம்மளோட கேள்வி. அதான் விசித்திரமான ஒரு சூழல். இப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை கொடுத்துருச்சு. அநேகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவை கொடுக்கலாம். இன்னைக்கு நாங்க பேசி முடிவெடுத்துட்டு நாளைக்கு காலையில நாங்க ஆதரவை பத்தி சொல்றோம் அப்படின்னு அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு. அதாவது சீமானும் விஜயும் RSS ஓட குழந்தைகள் அப்படின்னு பேசினார். சீமானும் விஜயும் RSS ஓட குழந்தை அப்படின்னாரு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் விழுந்த வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள். தேர்தலுக்கு முன்னாடி விஜய RSS ஓட குழந்தைன்னார். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய்க்கு விழுந்த வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்குன்னு இதே அண்ணன் திருமா சொன்னாரு. திரும்ப மறுபடியும் அந்த பயிற்சி அடிச்சு அடுத்த 2 நாட்களுக்கு உள்ளாக
மறுபடியும் நாங்க சொல்றோம் RSS குழந்தை தான் அப்படின்னாரு. இப்ப இன்னைக்கு காலையில செய்தி விசிகாவை சேர்ந்த சிந்தனை செல்வன் அவர் சொல்றப்ப, என்னங்க வாட்ஸ்அப்ல போய் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க, வாட்ஸ்அப்ல கடிதம் அனுப்பினா நாங்க எப்படிங்க பரிசீலனை பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. சகட்டு மணிக்கு விட்டு சிந்தனை செல்வன் வந்து இதாண்டா சந்தர்ப்பம்னு தாவேக்காவை வந்து விளாசியும் தள்ளியிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு போனது. மயிலாடுதுறையில வந்து காங்கிரஸ்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்றப்ப காங்கிரஸ்காரங்களுக்கு திமுக காரங்களுக்கு மோதல் ஏற்பட்டு காங்கிரஸ்காரங்களை திமுக காரங்க ஓட ஓட விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒழிக காங்கிரஸ் ஒழிக அப்படின்னு யாரு முழக்கம் போடுறான்னா திமுக முழக்கம் போடுது. இந்த தேன் வந்து பாயுது காதலே அப்படின்னு பாடினது மாதிரி நமக்கு காங்கிரஸ் ஒழிகங்கிற முழக்கத்தை கேட்கிறப்ப அப்படியே பேரானந்தமா இருக்கு. காங்கிரஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமான உறவு அண்ணன் தம்பி உறவு. நாங்கள்லாம் வெவ்வேறு வயத்துல பிறந்தாலும் நாங்க அண்ணன் தம்பி அப்படின்னாங்க. அதுவும் பார்லிமெண்ட் தேர்தல் பரப்புரையும் போது ராகுல் காந்தி போய் இனிப்பு ஆயிட்டு வந்தார். யாரு? ஸ்டாலினுக்காக இனிப்பெல்லாம் ஆயிட்டு வந்தார். அந்த இனிப்பு வந்து அல்வா போல இருக்கு. இப்ப அல்வா கொடுத்துட்டு போயிட்டார். 2019, 2014, 19, 24 3 தேர்தலில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி. ஆனா திமுக அவன் கூட இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் திமுக தோத்த உடனே காங்கிரஸ் வந்து வரட்டா மாமு டொருன்னு போயிடுச்சு. அப்ப காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல அரசியல்ல கூட்டணி தர்மம்பாங்கல்ல, அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு நான் தாவேக்காவோட போறேன்னு போயிடுச்சு. தேர்தலுக்கு முடிய போக முயற்சி பண்ணாங்க. அதுல ராகுல் காந்தி விஜயோட போகத்தான் விருப்பம். சோனியா காந்தி அம்மையார் தலையிட்டு திமுகவோட போக வச்சதா சொல்லப்பட்டுச்சு. அந்த சமயத்துல வந்து ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் சொல்றப்ப எப்போதும் மை பிரதர் மை பிலோடு பிரதர் அப்படின்னு போடுவாப்புல ராகுல் காந்தி. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் சொல்றப்ப இந்த முறை அந்த மாதிரி போடல. பதிலுக்கு நன்றி சொல்றப்ப ஸ்டாலின் அவ்வாறு போடல. எந்த உறவு பிணைப்பையும் இந்த ட்விட்டர் தளத்துல வாழ்த்தை பரிமாறிக்கொள்றப்ப நன்றியை பரிமாறிக்கொள்றப்ப இல்லை. அப்போதே வந்து ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் உரசல் போக்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த தேர்தல் முடிவெடுக்க பிறகாக காங்கிரஸ் முற்றாக கைகழுவிட்டு இப்ப தாவேக்காவோட போயிட்டாங்க. இந்த தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அந்த தலைவர் விஜய் வந்து தேர்தலுக்கு முன்பாக நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு கூட்டம், அதை பேசாரு. தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற ஈழத்தமிழர்கள், அந்த ஈழத்தமிழ் மக்களோட நாம நிக்க வேண்டியது இல்லையா? அவங்க உரிமைக்காக அவங்க வாழ்வுக்காக நாம் கொழுப்ப வேண்டியது இல்லையா அப்படிலாம் இதே விஜய் பேசினார். அந்த ஈழ தமிழர்களை நடுத்தரவில் நிறுத்தினது, ஒரு தேசத்தை நாசமாக்கினது, உலகம் முழுக்க அகதிகளாக ஈழ சொந்தங்களை அலைய விட்டது, கண்முன்னே இடத்தை அடித்தது, அந்த இடத்துல காப்பான்களாக இருந்த புலிகளை அடிச்சது, எல்லா படு பாதகத்தையும் செஞ்சு முடிச்ச கேடுகட்ட கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட தாவேக்கா சேர்ந்திருக்கு. ஆனா வியப்புக்கு இடம் இல்லை. ஏன் வியப்புக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, 2009 ஈழப்படுகொலை 2009 மே மாசம் முடியுது. அது முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ள காங்கிரஸ்ல சேர்றதுக்கு டெல்லிக்கு போய் விண்ணப்பம் போட்டவர் இதே விஜய். அன்னைக்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை வந்து விஜய்க்கு எஸ்ஏசி கேட்டார். அதே போல எஸ்ஏசிக்கு ஆளுநர் பதவியும் கேட்டார். அன்னைக்கு ராகுல் காந்தி விஜய்க்கு 35 வயசை கடந்துருச்சு, அதனால தர முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். அதுக்கு பிறகு 2011 டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் அடைஞ்சிருக்கு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே டெல்லி ராம்லீலா மைதானத்துல உண்ணாவிரதம் இருந்தப்ப இதுக்காக டெல்லிக்கு போய் காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் மடிஞ்சிருக்குங்கிற அண்ணா ஹசாரோட கருத்தை ஏற்றுக்கிட்டு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்தவர் இந்த விஜய். அந்த விஜய் தான் இப்போது காங்கிரஸோட சேர்ந்து கொண்டு இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் துண்டை தோண்ட விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை மாறுபாடு இல்லை. நாங்களும் திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொள்றோம், நாங்களும் பெரியாரை ஏற்றுக்கிறோம், நாங்களும் அண்ணாவை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு எந்த கோட்பாட்டு முரணும் இல்லை. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை பேசுறாங்க, அவங்க செயல்படுத்தல, நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு தாவேக்கா தரப்புலாம் சொல்லப்படுது. அப்ப திமுகவோட கோட்பாட்டுல முரண் இல்லை, கோட்பாட்டு ரீதியா எங்களுக்கு சண்டை கிடையாது, அரசியல் ரீதியா தான் சண்டை. அவங்க கோட்பாட்டை செயல்படுத்தாம திமுகவில் வந்து வாரிசு அரசியல் இருக்கு, ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்துல அந்த கட்சி இருக்கு, ஆட்சி இருக்கு, அதே போல ஊழல் மலிஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறாங்க.
அப்ப திமுகவோட கோட்பாடுகளோடு தாவேக்காவுக்கு முரண் இல்லை, பகைமை இல்லை. அங்க இருப்பது பிரச்சனையாக இருப்பது வாரிசு அரசியல், ஒரு குடும்ப ஆதிக்கம், அப்புறம் ஊழல் மயம். இந்த வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம், ஊழல் மயம் தான் பிரச்சனைனா, இந்த வாரிசு அரசியல்ல திமுகவுக்கு அப்பன் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா திமுகவில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு 3 தலைமுறை. காங்கிரஸ்ல மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தின்னு 5 தலைமுறை ஆதிக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தின் படியில் இருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவராக காங்கிரஸ் சொல்லப்பட்டாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் ராகுல் காந்தி கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒரு குடும்ப ஆதிக்கம். அப்ப வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம், ஊழல் மயம் சொல்லவே தேவையில்லை. ஊழல் மலிஞ்சு போயிடக்குன்னு தான் 2010 விஜய் ராமலீலா மைதானத்தில் அண்ணா காசு நடத்திய போராட்டத்தில் பங்கேற்றார். அப்ப காங்கிரஸ் மேல எல்லா வகை குற்றச்சாட்டும் உண்டு. அந்த காங்கிரஸோடு கூச்சம் இல்லாது, நாணம் இல்லாது விஜய் கூட்டணி வைத்து விட்டார். அப்ப புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழச் சொந்தங்களும், ஈழத்தில் வாழக்கூடிய சொந்தங்களும், உலக தமிழ் சொந்தங்களும் இந்த தருணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். அதுபோல ஒருவேளை இந்த 108 இடங்கள், இந்த 108 இடங்கள்ல இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துருச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்துருச்சு. நாளைக்கு விசிக்கு அண்ணன் திரும்ப வளமை போல அந்த பெட்டு அடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பக்கம் திமுக சொல்லுது, நாங்க 10ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம், 10ஆம் தேதிக்கு பிறகு நாங்க வேற மாதிரி முடிவு எடுப்போம். என்ன வேற மாதிரி முடிவு? யாரும் எதிர்பார்க்காத முடிவு. அதாவது திமுகவையும் அதிமுகவையும் ஒன்னு சேர்க்க பிஜு பட்நாயக் அன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்தார். பிஜு பட்நாயக் முயற்சி எடுத்தாரு. அதாவது கட்சி பேரு திமுக இயங்கும், ஆனா கொடி அதிமுக கொடியா இருக்கும். கட்சிக்கு கருணாநிதி தலைவரா இருப்பாரு, ஆட்சிக்கு எம்ஜிஆர் தலைவரா இருப்பாரு அப்படின்னு பிஜு பட்நாயக் திமுகவையும் அதிமுக சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தாரு. அப்புறம் கை நழுவி போச்சு. அது ஒரு பக்கம். இப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போடுவதற்கான ஒரு பரிச்சார்த்த முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுல ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை. அந்த முடிவை தொடங்கியது உதயநிதி. ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை. ஸ்டாலின் எதிர்கட்சியா செயல்படுவோம், இப்படி இருந்தா கட்சி போயிடும், ஏன் காலத்துக்கு பிறகு என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனா உதயநிதி முடியவே முடியாது, ஏதாவது பண்ணி நம்ம சூழலை மாத்தணும், உங்களே தோக்கடிச்சிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் போய் மெரினாவில் இடம் கேட்டு அவர்கிட்ட போய் நிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு இடம் கேட்டு நீங்க என்னது போல நான் நிக்கணுமா? அதெல்லாம் முடியாது, விஜயை முதலமைச்சர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் திமுகவையும் அதிமுகவையும் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார். அதாவது கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வெள்ளந்து ஆதரவோ அல்லது அமைச்சர்களை பங்கேற்ற ஆதரவோ திமுக கொடுக்கும் என்பது போல சூழல். இது வெறுமனே முதல்ல வதந்தி, இது வதந்தி, கற்பனை, கட்டுக்கதை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த செய்தியோட அடிப்படை பொய் இல்லை, அதற்கான முகாந்திரம் இருக்கு என்பது போல திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர் பெருமக்களே சொன்னாங்க. அதே போல தொலைக்காட்சி வாதங்கள்ல அதிமுக காரங்க பேசுறப்ப அவங்க வழக்கமா திமுக தீய சக்தி அப்படி இப்படிம்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கே போகல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கலாங்கிற மாதிரி வந்துச்சு. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அது திமுக அதிமுக 2 கட்சிக்கும் ஒரு பேரழிவாக மாறி போகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அநேகமா அந்த முடிவுகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் நினைக்கிறேன். விஜய் முதலமைச்சரா வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்கணும். ஏன்னா வெறுமனே சிம்பத்தி, இந்த அனுதாபால அதை வச்சுதான் என்ன ஒடுக்குறாங்க, என்ன முடக்கிறாங்க, கரூர் விஷயத்துல மேல பழி போடுறாங்க, என்ன பரப்புரைக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முழுக்க தாவேக அரசியலுங்கிறது முழுக்க பொய்கள் மேலே கட்டமைக்கப்பட்டு குறைந்தபட்ச ஒரு அரசியல் நேர்மையோ, உண்மையோ, மனிதாபிமானமோ, கருணையோ, இரக்கமோ, பரிவோ, எந்த மனிதனுக்குமான குணமும் இல்லாத ஒருத்தரோட கட்சி அது. எந்தவித நேர்மை இல்லாம, உண்மை இல்லாம, அறவுணர்ச்சி இல்லாம அந்த அரசியல் பொய் மேலேயே கட்டமைக்கப்பட்டு உணர்ச்சியை தூண்டிவிட்டு குழந்தைகள் எல்லாம் போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. எப்படி சாக்லேட் கட்டு அடம்பிடிக்கிறீங்களோ, பொம்மை கட்டு அடம்பிடிக்கிறீங்களோ, அதே போல அடம்பிடிங்கன்னு குழந்தைகளை தூண்டி விட்டு எப்படியோ ஒரு அலையில திரை கவச்சில அதிகாரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டார்.
இவர் அதிகாரத்துல உட்கார்ந்து என்னத்தை கிழிக்க போறாருன்னு நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கட்டுமே. எப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம்ட்டு விஜய் இந்த 2 ஆண்டு காலத்துல இதுவரைக்கும் ஊடகத்தை சந்திச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி அவர் பேசல. எந்த எந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கூட வச்சுக்கோங்க, நெட்ஃபிளிக்ஸோட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கூட வச்சுக்கோமே, அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ட கூட ஒரு பேட்டி தரல. ஏன் தரலன்னா அவரோட அரசியல் அறிவுன்னு சொல்லப்படுது இல்ல, அது ஒண்ணுமே இல்லை. விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் ஒரு ஞான சூன்யங்கிறது வெளிப்படையாக அம்பலமாயிடும். அதனால பொத்தி பொத்தி பாதுகாத்து வைக்கிறாங்க, எங்கேயும் பேசப்படாம பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் பேசாம பாதுகாத்து வைக்கலாம், ஆனா ஆட்சி நிர்வாகத்துல உட்கார்ந்தா இந்த ஆட்சியின் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போகும். அப்ப நான் விஜய் முதலமைச்சரா உட்கார்றதா விரும்புறேன். உட்கார்ந்த பிறகு ஒரு ஆட்சியோட லட்சணம் புரிஞ்சு எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வச்சானோ அந்த மக்கள் காரி துப்புகிற நிலை உருவாகணும், கட்டாயம் உருவாகும். ஆட்சியில உட்கார்ந்த பிறகு பரந்தூர் விமான நிலையத்துக்கு தான் போராடினீங்க, இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை எப்ப ரத்து பண்ண போறீங்க அதுல கேள்வி வைக்கப்படும். வேங்கவேல் குறித்து பேசுனீங்க, வேங்கவேல் இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி கட்டுப்பாட்டுலாம் இருக்குது, அதாவது மாநில அரசின் காவல்துறை கட்டுப்பாட்டுலாம் இருக்குது. இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. அதுல உண்மையிலே குற்றவாளி யாரு, அவங்களை எப்ப கைது பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னீங்க, அந்த கருத்தோடு உடன்படுறோம். அந்த கருத்தை உங்களுக்கு முன்னாடி நாங்களும் சொன்னோம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எப்போது மேற்கொள்ளும். ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு நாங்க நீதிமன்றம் போயிருக்கோம் சொன்னீங்க, இப்ப நீங்க அரசுல அமர்ந்துட்டீங்க, எப்போது தனிச்சட்டம் ஏற்றுவீங்க? கனிமவள கொள்ளை நடக்குதுன்னு ஏதோ ஊர்ல பேசுறீங்க, அந்த கனிமவள கொள்ளையை தடுப்பதற்கு என்ன செய்ய போறீங்க? காவல் மரணம்னு தம்பி அஜித்குமாரோட காவல் மரணத்துக்காக பேசுறீங்க, காவல்துறையோட அத்துமீறலுக்கு எதிராக நீங்க என்ன செய்ய போறீங்க? பெண்கள் பாதுகாப்புன்னீங்க, அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறீங்க? போதையை பத்தி பேசுறீங்க, அந்த போதை ஒழிப்புக்காக மதுபான கடைகளை மூடுவதற்கு அல்லது குறைப்பதற்கு என்ன செய்ய போறீங்க? இப்படி இந்த ஆட்சியோட நிர்வாகத்தை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு ஆயிரம் கேள்வி இருக்கு. இது இல்லாம அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை அதை வரை நிறைவேற்றணும். அப்ப எப்படி பார்த்தாலும் விஜய் தப்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி அதிகாரத்துல அமராம போயிட்டாருன்னா தப்பிச்சிருவாப்புல. எதிர்கட்சி அரசியல்னு ஏதாவது 5 ஆண்டு காலம் வண்டி ஓட்டிடுவாப்புல. ஆனா முதலமைச்சர் ஆயிட்டா தப்பிக்கவே முடியாது, விழிப்புதிங்க நிக்கணும். ஏன்னா அவர் நான் 6 மணிக்கு மேல நான் வீட்டுக்கு போயிடுவேன், எல்லாம் வெளில இருக்க முடியாது, 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன், நான் சனிக்கிழமை தான் பரப்புரைக்கு வருவேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் பரப்புரைக்கு வருவேன் அப்படிலாம் ஒரு ஆட்சியாளர் சொல்ல முடியாது. ஆட்சியாளனுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையும் இல்லை, 6 மணிங்கிற கால அளவும் இல்லை. அவருக்கு இந்த நாள் தான் வருவேன், இந்த நாள் தான் மக்கள் பணி ஆற்றுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதிகாரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டு, ஆனா ஆட்சியாளருக்கு எந்த நாள் விடுமுறை இல்லை. 24 மணி நேரமும் வருடத்தோட 360 நாளும் மக்களுக்கு தயாரா இருக்கணும், மக்களுக்காக தயாரா இருக்கணும். ஆனா விஜயால அதெல்லாம் துளி கூட முடியாது. பொது வாழ்வுக்கு தகுதியற்ற தராதரமற்ற ஆள் விஜய். அது அவர் முதலமைச்சா இருக்கிறப்பதான் அம்பலப்படும். அதனால அநேகமாக நாளை காலையில் அண்ணன் திரும்ப அறிவிச்சுவாரு. அறிவிச்சு விஜய் முதலமைச்சரா உட்காரணும். உட்கார்ந்த பிறகு இப்ப கடுமையா விமர்சிச்சுட்டாங்க, நாம் தமிழர் கட்சி விஜய கடுமையா பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாள் பேசுறதுலாம் பேச்சே கிடையாது, இனிமே பேச போறதான் உண்மையான பேச்சு. இதுல நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல பின்னடைவு அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட அரசியலுங்கிறது வெறுமனே தேர்தல் வெற்றி தோல்வியோடு சுருங்கிறதும் இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலோட முடங்கிறதும் இல்லை. நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அது பறந்து விட்டது. இந்த தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா வரும் காலத்துல 2029 2031 இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சியோட களமாக மாறும். இதுல தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தினது இது எப்படி சொல்றது, ஒரு சமூக சீரழிவு, ஒரு ஜனநாயக சீரழிவு அப்படின்னு நான் பார்க்குறேன். எல்லாரும் ஒட்டுமொத்தமா வேட்பாளர் தெரியாம, கொள்கையை தெரியாம, கோட்பாடு தெரியாம பரப்புரைக்கு வராத ஒரு ஆளுக்கு, இன்னும் சொல்ல போனா எந்தவித தேர்தல் அரசியலுக்கு குறைந்தபட்சமான ஒரு உழைப்பு உண்டு. இப்ப நரேந்திர மோடி மக்களுக்காக உழைக்க மாட்டார், அமித்ஷா மக்களுக்காக உழைக்க மாட்டார், மக்கள் நலன்கிறது துளி கூட கிடையாது. ஆனா தேர்தல் அரசியலுக்கு, வாக்கு அரசியலுக்கு உழைப்பாங்க, அதுக்காக 5 ஆண்டு காலம் வேலை செய்வாங்க. ஆனா இங்க தாவேகா பொறுத்த வரைக்கும்
தேர்தல் அரசியல் தான் குறிக்கோள், மக்கள் அரசியல் இல்லை. ஆனால் அந்த தேர்தல் அரசியலுக்கும் குறைந்தபட்சமான உழைப்பை கூட போடாத ஒரு கட்சின்னா அது தாவேகா தான். அந்த கட்சிக்கு மக்கள் இவ்வளவு வாக்களை கொடுத்தது, இந்த அதிகாரத்தை கொடுத்தது, இது எல்லாமே வந்து ஜனநாயகத்தில் ஒரு மோசமான போக்கு, ஒரு சமூக சீரழிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் சீரழிவு, ஆனால் தாவேகா சமூக சீரழிவு. அந்த கட்சியால் ஒருபோதும் நல்ல நிர்வாகத்தை, நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாதுங்கிறது 100 விழுக்காடு உறுதி. இதில் அவங்களுக்கு ஓட்டு போட்டது, வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் அமர வைக்க முயற்சி பண்ணது ஒரு வரலாற்று பெருந்தவர், மிக மோசமான முன்னுதாரணம். ஆனால் இந்த கட்டத்திலையும் ஒரே ஒரு நல்லது இருக்குது, ஒரு ஓரத்தில் இருக்குது. என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து திரை கவர்ச்சிக்கு முழுக்க முழுக்க ஓட்டு போட்டேன். வேட்பாளர் யாருன்னு தெரியாமல், அவங்களோட தேர்தல் அறிக்கை என்னன்னு தெரியாமல், அவங்களோட செயல் திட்டம் என்னன்னு தெரியாமல், பரப்புரைய பெரிய அளவில் இதை பண்ணாத ஒரு கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டேன். இதில் வந்து திமுக இல்லாமல், அதிமுக இல்லாமல் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டேன். இல்லை என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு, தாவேகாவும் வாக்கு காசு கொடுத்துச்சு. அண்ணன் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதி உட்பட பல இடங்களில் தாவேகாவும் காசு கொடுத்துச்சு, திமுக அதிமுக காசு கொடுத்துச்சு. இதில் 3 கட்சி இலவசங்களை அறிவிச்சாங்க. இதில் இந்த தேர்தல் காலத்தில் நமக்கான நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக இல்லாமல் ஒரு தலைமையை முடிவு பண்ணுங்கிற அந்த நிலைப்பாடு. அதே போல் வாக்கு காசு கொடுத்தாலும் காசை தாண்டி பிடிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற மக்களோட அந்த செயல்பாடு. இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சியை தேர்வு பண்ணுங்கிற மனதில் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் அந்த காசை தாண்டி பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற இந்த மனதில், இந்த ரெண்டும் ஒரு விதத்தில் இந்த கொடுமையிலையும் ஒரு சின்ன ஆறுதலாக நான் பார்க்குறேன். இது நாம் தமிழர் கட்சிக்கான மூலதனம், முதலீடு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா விஜய் எப்படியும் கொடுமையான ஆட்சியை கொடுக்க போகிறாரு. அப்போ மறுபடியும் மக்கள் திமுக அதிமுக நோக்கி போக மாட்டான், மறுபடியும் மாற்ற தேடுவான். அந்த மாற்று மக்கள் தேடுற மாற்றாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். இந்த தேர்தல் காலத்திலேயே அண்ணன் சீமானாவது வென்றணும் அப்படின்னு பொதுமக்கள் பலர் சொன்னாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மக்கள் குறைந்தபட்ச அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞர் பேச்சு காணொலி சமூக வலைதளங்களில் தீயா பரவிச்சு. அதில் சொல்லியிருந்தாரு, சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சிருந்தா கேரளாவில் கொண்டாடி தீர்த்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாப்புல. சீமான் வந்து அந்த காணொலியை போட்டு மக்களை வந்து அரசியல்படுத்துறாரு, இப்படிப்பட்ட தலைவர் எங்கெங்க கிடைப்பாரு அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. அதே போல் இன்னொரு மலையாளி பேசுகிறப்ப, மம்மூட்டியெல்லாம் தேர்தல் காலத்துக்கு வந்தாருன்னா எங்கள் ஊரில் 4 வாக்கு கூட நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லோரும் நாம் தமிழர் கட்சி குறித்து நேர்மறையாக சொல்கிறாங்க. இந்த தேர்தல் காலத்தில் நமக்கான வாக்குகள், நமக்கான அதிகாரம் கிடைக்கப்படாவிட்டாலும் வரக்கூடிய 2029 2031 தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு வசமாக மாறும். அதுக்கு இந்த களத்தை விட்டு வெளியேறாமல், தோல்வி எத்தனை வந்தாலும் இந்த களத்தை விட்டு வெளியேறாமல் திரும்ப நிற்கணும். இந்த இனத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சின்னா 2009 தலைவரோட உடலை காட்டினது, இசைப்பிரியாவோட அந்த பாலியல் கொடுமை, பாலச்சந்திரனோட அந்த படுகொலை, ஈழம் அழிக்கப்பட்ட அந்த காட்சி, இதை விட இந்த இடத்துக்கு ஒரு பேரழிவு, பேரதிர்ச்சி எதுவுமே கிடையாது. அதுவே கண்ணால் பார்த்துட்டோம். அந்த இடத்துலேருந்து மீண்டு எழுந்தா இங்கே வந்து நிற்கிறோம். புலிகளோட முழக்கம், ஒருத்தர் விழுந்தா 9 பேர் எழுவோங்கிறதான். இழந்த நிலத்தை மீட்கங்கிறதான் புலிகளோட கோட்பாடு. இழந்த நிலத்தை மீட்க தான் அவங்க போராடி சண்டை போட்டிருக்காங்க. அதே போல தோல்விகள் எத்தனை வேணாலும் வரலாம், ஆனால் ஒருபோதும் இந்த வெற்றி தோல்விக்காக களத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால களத்தில் இன்னும் முனைப்போட, உத்வேகத்தோட, வெறியோட நாம் தமிழர் கட்சி களத்திலே பாயும். 2029 2031 இந்த தேர்தல் களங்களை நாம் தமிழர் கட்சிக்காக மாற்ற நாம் உழைப்போம். எப்படியும் தாவேகா கொடுக்க போற கொடுமையான ஆட்சியை தாங்காம மக்கள் ஒரு மாற்றை தேடுவான். அவன் தேடுகிற மாற்றாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்.